10th அண்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்களுக்கு 2026 நடக்க போகிற போர்டு எக்ஸாமு வருஷத்துக்கு 2 தடவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிபிஎஸ்சி போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்இபி பாலிசி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் எஜுகேஷன் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய 10th அண்ட் 12th மாணவர்கள் அவங்களுடைய போர்டு எக்ஸாம் எப்போவுமே பிப்ரவரி அண்ட் மார்ச் மந்தில் நடக்கும், ஐ மீன் சிபிஎஸ்சிக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய எக்ஸாமை 2 முறையாக எழுதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த என்இபி மூலமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதில் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மந்த்து நடக்கும். அது கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த என்இபியோடைய ஃபர்ஸ்ட் ரூலே. செஷன் 2ஓட எக்ஸாம் வந்து மே மந்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் செஷன் 1 எக்ஸாம் ப்ராப்பராக பண்ணலை, ஆர் எனக்கு வந்து பெட்டர் ஸ்கோர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக மார்க் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்ஸில் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கெட் த மோர் மார்க்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம்னா மே மந்த் அப்ளை பண்ணி அதை வந்து திருப்பி ரீ எக்ஸாம் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் எழுதுகிற 2 அட்டம்ப்ட்ஸ்லேருந்து பெஸ்ட்டு ஸ்கோர் எதுவோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் வரி. சப்போஸ் எனி ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் எனி அதர் இஷ்யூஸ் உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டை ஒழுங்காக பண்ண முடியாமல் இல்லை அட்டன் பண்ண முடியாமல், ஆக்சுவலி கம்பல்சரி அட்டன் பண்ணணும், பட் ஏதோ பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ்னால உங்களால் ப்ராப்பராக ஸ்கோர் பண்ண முடியல, செகண்ட் அட்டம்ப்ட் எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ எது விச் இஸ் த பெஸ்ட் ஸ்கோரோ அதை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. மெயினாக இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு ரீசனே இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமு ஓவராக அது ப்ரெஷராகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரொம்ப ப்ரெஷரைஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஃபார் எனி அதர் ரீசன்ஸ் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு குட் ஸ்கோர் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் பி ரிலாக்ஸ்டாக அடுத்த அட்டம்ப்டில் நீங்கள் படித்து அழகாக குட் ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ.